ஏப்பா சுப்பு, வேலை வாய்ந்துருவேன் ஒரு வாரமா வந்துகிட்டு இருக்கேன். வந்தா ஒண்ணுமே கண்டுக்கிற மாட்டேங்குதுப்பா. இந்தப்பா ஒன்னதான் என்ன சொல்லணுமோ சொல்லு. உள்ளவா அப்ப இவ்வளவு நேரம் சொன்னால கேட்கல அவனுக்கு. இந்த மாதிரி எப்படி கேட்கான்? ஏப்பா நீ வேற சொல்ற கேளு. எத்தனை தடவை வேலை வாய்ந்துருவேன் வந்துகிட்டே இருக்கேன். வந்தா எதுவுமே கண்டுக்கிற மாட்டேங்கிறப்பா. ஆமா, சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்கிறேன்? சம்பளம் என்ன, கொஞ்சம் கை செலவுக்கு ஒரு 10,000, ஊருக்கு மணியார் அனுப்புறதுக்கு ஒரு 10,000, பேட்டா கிட்ட ஒரு 5,000 வந்துன்னா பேங்க்ல போட்டு வச்சு எதிர்காலத்தை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். மொத்தத்துக்கு 25,000. அவ்வளவு கலைய போச்சு. நீ என்ன படிச்சிருக்க? படிப்பா 3ஆம் கிளாஸ் 3 தடவை பெயிலா இருக்கேன். அதுக்காண்டி கவனம் எடுத்துறாத. நல்லா படிக்கணும்னு நானே 3 தடவை பெயிலா இருக்கேன். அது தெரிஞ்சுக்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? வேலைக்கு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? MA MPhil. இப்போ வந்து போறதுக்கெல்லாம் வண்டி செலவு எதனா கேப்பீங்களா? இல்ல பரவாயில்ல சார், நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு நடந்து வந்துடுறேன் சார். மத்தியானம் சாப்பாட்டுக்கு எதனா பேட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார், நான் பழைய சாதம் கட்டி எடுத்து வந்துடுறேன். நீங்க என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? ஒரு 1200 ரூபாய். 1200? அவ்வளவு வேணாம், ஒரு 1000, 800. கேட்டியா? நடந்தே வரானா, சாப்பாடு வீட்டுல இருந்தே கொண்டு வந்துறானா, 800 ரூபாய் கொடுத்தா போதுமா? ஆனா படிப்பு MA MPhil. நீ வெறும் 3ஆம் கிளாஸ் படிச்ச நாதாரி, உனக்கு 25,000 தேவைப்படுதா? இருப்பா கோவப்படாதப்பா. இப்ப 1 கோடி ரூபாய் அவனுக்கு லாட்டரி டிக்கெட் வாங்குறான். அந்த குடுக்க முடியற வரைக்கும் அந்த 1 கோடி நினைச்சுக்கிட்டே வாழ்றோம்ல, அந்த மாதிரிதான் ஒரு 20,000 ஒரு பிட்ட போட்டேன், ஒரு கூட்டால. ஆனா இவன் 800 ரூபாய் கேட்கறான். 2 மேக்ஸ். எனக்கு சம்பளமே வேணாம், 3 நேரம் சோறு போட்டா போதும். குழப்பல மண்ணெல்லி போட்டியாடா. நீ நல்லா இருப்பியாடா? நீ அந்த கேட்டு பக்கம் தானே வருவ. ஆனா அங்கேயே நிக்கிறேன். நான் வந்தா தானே. ஒரு மாசம் ஆனாலும் உன்னை விட மாட்டேன்டா. வாடா அந்த பக்கம், நான் அங்கேயே நிக்கிறேன். வாடா. ஏப்பா இந்த ஸ்டுடியோக்கு வேற வாசல் இருக்கா? ஒரே வாசல் தான். அத்தி ஏப்பா நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? அவனுக்கு கிடைக்கிற கலெக்டர் உத்தி வச்சா அப்படின்னா ஏன் அப்படி கொந்தளிக்கிறான்? இன்னைக்கு நாட்டுல படிச்சுட்டு வேலை இல்லாதவன் நிலைமெல்லாம் இதான். எப்படி கொதிச்சான் பாத்தியா? விட்டு இருந்தா கடிச்சு கொதறி இருப்பான். 1 மாசம் ஆனாலும் அங்கேயே நிப்பின்றாரு. எப்படிப்பா வீட்டுக்கு போறது?